பிரகாஷ் நானே பாரு சந்தானம் எஸ் ஜேடி ஸ்ட்ரென்த்தில் பார்க்கும்போது சந்தானத்துக்கு விக்ரம் தூக்கி அடிக்கிற அப்படி காண்டிருப்பாங்க, ஜேடி பவனி தூக்கி கம்பளை தொங்குற அப்படி காண்டிருப்பாங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 பேர் ஈக்குவல் தான். ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜேடி நல்லா ஃபைட் பண்ணியிருந்திருப்பார், வில்லம் போட்டுருந்துருப்பாரு. சந்தானத்துக்கு ஸ்கில்னு பார்க்கும்போது அவரே ட்ரக்ஸ் ரெடி பண்ணி வெளியில் சப்ளை பண்ணியிருப்பார், நல்லா ஃபைட் பண்ணியிருப்பார், கன்ஃபியூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ ஸ்கில்ஸ் சந்தானத்துக்கு தான் அதிகம். ஐக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பேருக்கு ஈக்குவல் தான். ஸோ எந்த விதத்துலையும் நம்ம குறைச்சி இட போட்ட முடியாது. ஸோ ஐக்கியம் பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஈக்குவல் தான். டியூரபிளின்னு பார்க்குறப்ப சந்தானத்துக்கு வந்து விக்ரம் கிட்ட அடி வாங்குறப்ப டியூரபிளி கடைந்திருப்பாங்க, ஜேடிக்கு வந்து பவானிகிட்ட அடி வாங்குறப்ப கடைந்திருப்பாங்க. ஸோ டியூரபிளி பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்துக்கும் ஈக்குவல் தான். ஃபைட்டிங் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா ஜேடிக்கு வந்து கிளைமேக்ஸ் சீனில் பயங்கரமாக வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஆனால் இதை விட சந்தானத்துக்கு தாங்க அதிகம். ஏன்னா இன்டர்வல் சீனில் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பார். ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சந்தானம் தான். வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு அவரோட ஃபேமிலி, ஜேடிக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க. இதில் பவர்ஃபுல்லான கேரக்டர் சந்தானம் தான். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.